இப்போ நம்ம 2020 ஆண்டு வந்த 5வது MCQ பார்ப்போம். சரியானே? இது IUPAC நேமிங் தொடர்பான ஒரு கேள்வியாக வந்திருக்குது. அதை பார்த்தோம்னு சொன்னால் அவர் கேட்குறார் என்னென்னு பார்த்தா, தரப்பட்டுள்ள சேர்வையின் IUPAC பேர் என்னென்று கேட்டிருக்கார். சரியானே? அப்போ நம்ம சேர்வையை பார்ப்போம். சேர்வையை பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்குதுண்டா HOCH2 CH3 இங்கே ஒரு கார்பன் CH என்ன CH3 C டபுள் பண்டு O CH டபுள் பண்டு CH BR இந்த மாதிரி ஒரு சேர்வை ஒன்று தந்திருக்கிறார். சரியானே? அப்போ இதில் IUPAC பேர் என்னென்னு தான் நமக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. சரியானே? ஓகே, அப்போ அதில் அவர் 5 ஆன்சர் சந்திக்கிறார். ஓகே, இப்போ நமக்கு தெரியும். சரி, இப்போ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டுக்கு தொழிற்பாட்டு கூட்டத்தை இதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்குள்ளே தொழிற்பாட்டு கூட்டம் என்ன என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 2 கூட்டங்கள் இருக்குது. ஒன்று OH இருக்குது, இன்னொன்று C டபுள் பண்டு O இருக்குது. அப்போ இந்த OHலையும் C டபுள் பண்டுலையும் தொழிற்பாட்டு கூட்டம் முன்னுரிமை எதுக்கு வரும் என்று பார்த்தோம்னு சொன்னால் C டபுள் பண்டு Oக்கு தான் வரும். ஏன்னா அதாவது C டபுள் பண்டு O கீட்டோனுக்கு தான் வரும். அப்படின்னா அப்போ C டபுள் பண்டு O என்ன இருக்குது தானே, அப்போ அது என்ன இருக்குமென்னு பார்த்தா தொழிற்பாட்டு கூட்டமாக இருக்கும். சரியானே? அப்போ மிச்சமாக இருக்கிற இந்த OH என்று சொல்கிறது, இங்கால CH3 என்று சொல்கிறது, இங்கால BR ப்ரோமோ என்று சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்கும், பிரதியீட்டு கூட்டமாக இருக்கும். சரியானே? அப்போ தொழிற்பாட்டு கூட்டம் இந்த C டபுள் பண்டுவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா இலக்கமிடணும். அப்போ நம்ம இலக்கமிடுறதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் சரியானே, இலக்கமிடுறதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தா குறைஞ்ச இலக்கம் வரணும். தொழிற்பாட்டு கூட்ட காபனுக்கு குறைஞ்ச இலக்கம் வரணும். அப்போ இடமிருந்து வளமாக, அதாவது இங்கிலிருந்து இங்கால இலக்கமிட்டாலும் தொழிற்பாட்டு கூட்ட காபன் இந்த காபனுக்கு குறைஞ்ச இலக்கம் வரணும். இல்லாட்டி வளமிருந்து இடமாக இலக்கமிட்டாலும் என்ன செய்யணும், குறைஞ்ச இலக்கம் வரணும். அப்போ நம்ம இங்கிலிருந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 அப்போ 3வது காபன் வருது. வளமிருந்து இடமாக பார்த்தோம்னா 1 2 3 4 5 அப்போ இதில் 3வது காபன் வருது. அப்போ 2 பக்கமும் சமனாக வந்திருக்குது. அப்போ 2 பக்கமும் சமனாக வந்தால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா அந்த சரிண்ணே அந்த சேர்வையில் டபுள் பாண்ட் இருக்குதான்னு பாரு. சரிண்ணே, டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்குதான்னு பாரு. அப்போ இந்த சேர்வையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இந்த டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இரட்டை பிணைப்பு இருக்குது. அப்போ இரட்டை பிணைப்பு இருக்கிற கார்பனுக்கு எப்படி இருக்கணும் கேட்டால் குறைஞ்ச இலக்கம் வரணும். சரியானே? அப்போ நம்ம இங்கிலிருந்து இலக்கமறியா இங்கிலிருந்து இலக்கமறியான்னு பார்த்தா இங்கால இருந்து தான் இலக்கம் விடணும். அப்போ சரியானே, அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ இது முதலாவது கார்பன், இது 2வது, இது 3வது, இது 4வது, இது 5வது என்ற மாதிரி இலக்கமிடப்படும். சரியானே? அப்போ இப்படி தான் என்ன செய்வோம், இலக்கமிடுவோம். அடுத்தது இலக்கமிட்டதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம் என்று பார்த்தோம்னு சொன்னால் பிரதியீட்டு கூட்டம். என்ன பிரதியீட்டு கூட்டத்தை பார்க்க போகிறோம். அப்போ இதில் பிரதியீட்டு கூட்டம் இந்த OH இருக்குது, CH3 அதாவது OH ஹைட்ரோக்சி இருக்குது, CH3 மீதைல் இருக்குது, BR ப்ரோமோ இருக்குது. அப்போ இதில் ஃபஸ்ட்டுக்கு எது வரும் என்று பார்த்தோம்னா BR ப்ரோமோ தான் வரும். ஏன் ப்ரோமோ வரும் என்று பார்த்தோம்னா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் படி பார்க்கணும். அதாவது ஆங்கில அகர வரிசையின் படி என்ன செய்யணும், அந்த பிரதியீட்டு கூட்டத்துக்கு குறைஞ்ச இலக்கம் வரணும். சரியானே? அப்போ இது அது பார்த்தோம்னு சொன்னால் அப்போ பேரிடலுக்குள்ளே போகணும்னு சொன்னால் சரிண்ணே, பேரிடலுக்குள்ளே போகணும்னு சொன்னால் அப்போ முதலாவது கார்பனில் BR ப்ரோமோ இணைஞ்சிருக்குது. அடுத்தது 4வது கார்பனில் CH3 மீதைல் இணைஞ்சிருக்குது. 5வது கார்பனில் OH ஹைட்ரோக்சி இணைஞ்சிருக்குது. சரியானே? அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன வரணும்னு பார்த்தா ஆல்ஃபாபெட்டிக்கோட படி ப்ரோமோ தான் வரணும். சரியானே? அப்போ ஃபஸ்ட்டுக்கு அப்போ இதில் பேர் எப்படி வரணும்னு பார்த்தா 1 ப்ரோமோ அந்த மாதிரி வரணும். என்ன 1 ப்ரோமோ அந்த மாதிரி வரும். அப்போ 1 ப்ரோமோ. சரியானே? அடுத்தது என்ன வரும்னு பார்த்தா ஹைட்ரோக்சி இங்கே மீத்தைல். அப்போ எது ஆல்ஃபாபெட்டிக்கோட படி வரும், ஹைட்ரோக்சி Hல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹைட்ரோக்சி வரும். அப்போ அது எத்தனாவது கார்பனில் இருக்குது, 5வது. ஸோ 5 ஹைட்ரோக்சி என்று வரும். என்ன 5 ஹைட்ரோக்சி. சரிதானே? 5 ஹைட்ரோக்சி. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் 4வது கார்பன் என்ன இருக்குது, மீத்தைல் இருக்குது. அப்போ 4 மீத்தைல். சரிதானே? 4 மீத்தைல். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 5 கார்பன் இருக்குது. அப்போ பென்ட் என்று வரும். சரியானே? பென்ட். அதுக்கு பிறகு டபுள் பாண்ட் இருக்குதான்னு பார்த்தா முதலாவது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 1 ஈன். சரியானே? பென்ட் 1 ஈன். அதுக்கப்புறம் என்ன வரும், தொழிற்பாட்டு கூட்டம் 3வது கார்பன் 3 இது என்னது கீட்டோன். அப்போ ஓன் அண்டு வரும். சரியானே? அப்போ இதுதான் என்ன அதுக்குடைய பேராக இருக்கும். அப்போ இது அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோம்னு சொன்னால் 3வது ஆன்சர் வரும். சரியானே? 3வது ஆன்சர் வரும். இதில் ஷார்ட் மெத்தட் ஷார்ட் ஐடியாக்குள்ள நீ போனேன்னு சொன்னால் இதில் நீ பாரு, இதில் தொழிற்பாட்டு கூட்டம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த C டபுள் பண்டு O. அப்போ என்ன ஓனில் முடியும். அப்போ கடைசியில் ஆன்சரில் எப்படி முடியணும், ஓனில் முடியணும். அப்போ அந்த ஆன்சருக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னால் ஓனில் முடியுதான்னு பார்த்தா முதலாவது முடியுது, 2வது முடியுது, 3வது முடியுது, 4வது 5வது ஓனில் முடியலை அப்படின்னு சொன்னால் 4வது ஆன்சர் 5வது ஆன்சர் என்ன ரோங்கான ஆன்சராக இருக்கும். ஸோ 4 பிழை 5 பிழை. அதுக்கப்புறம் நீ பார்த்தேன்னு சொன்னால் இலக்கமிட்டதுக்கு பிறகு 1 ப்ரோமோ, அதாவது இந்த ஆல்ஃபாபெட்டிக்கோட படி 1 ப்ரோமோ தானே ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 1 ப்ரோமோ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் 4 5 பிள்ளை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 1 2 3க்குள்ளே ஆன்சருக்குள்ளே நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளே 1 ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா முதலாவது விட 1 ப்ரோமோனா ஸ்டார்ட் ஆகுது, 3வது விடையும் 1 ப்ரோமோ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2வது விட பிள்ளைங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ மிச்சமாக இருக்கிற சாய்ஸ் யாருன்னு கேட்டால் இந்த முதலாவது விடையும் 3வது விடையும். சரி, அப்போ இந்த முதலாவது விட சரியா 3வது விட சரியா அண்டு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் அதை இலக்கமிட்டு பேரை கண்டுபிடிக்க தான் வேணும். அதுக்கு எப்படி பார்க்கலாம்னு பார்த்தா ஃபஸ்ட்டுக்கு 1 ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகும்.
ஓகே. அடுத்தது என்ன வரும்? இது மீத்தைல், அங்கே என்ன ஹைட்ரோக்சி. அப்போ ரெண்டாவது என்ன ஹைட்ரோக்சி வரணும். அப்போ அது அஞ்சாவது கார்பன் இருக்குது. அப்போ 5 ஹைட்ரோக்சின்னு வரணும். அப்போ 5 ஹைட்ரோக்சி என்று வர விடையை பார்த்தோம்னு சொன்னால் அது 3வது ஆன்சர்லாம் இருக்குது. ஸோ அதுதான் சரி, முதலாவது விட அப்போ பிள்ளை சரிண்ணே. இது ஷார்ட் ஐடியாவாக நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு கொள்ளணும்.